தனுஷுடைய நடிப்பில் 50வது திரைப்படமாக வெளியாக இருக்கிற ராயன் திரைப்படத்தை அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படத்தில் எஸ்.ஜே. சூர்யா, காளிதாஸ் ஜெயராம் உள்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு. மேடையில் பேசின தனுஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, செல்வா சார் ஆசான், என்னோட குரு. நீங்க எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ஆக்டிங் மட்டும் இல்லாம கிரிக்கெட் மற்றும் இந்த உலகத்தையே எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். ஆரம்ப காலங்களில் என் மேல வைக்கப்பட்ட மோசமான விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி நீங்க ஒரு ஸ்டாரா மாத்தினீங்க. இவெல்லாம் ஒரு நடிகனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எனக்கு கலாய்ச்சிட்டு இருக்கும்போது நீங்க என்ன டான்ஸ் ஆட வச்சு அழகு பார்த்தீங்க. நீங்க என்ன டைரக்ட் பண்ணும்போது நிறைய திட்டி நிறைய அடிச்சிருக்கீங்க, நிறைய போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. ஆனா இந்த ராயன் திரைப்படத்துல திருப்பி நான் உங்களை டைரக்ட் பண்ணும்போது நீங்க ஒரு ரோல் நடிக்கிறீங்க. அந்த ரோல்ல நான் உங்களை மல்டிபிள் ரீடேக் சொல்லி உங்களை திரும்ப நடிக்க வச்சு நீங்க எப்படி உங்க படத்துல நான் நடிக்கும்போது என்ன டார்ச்சர் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த படத்துல நான் உங்களை டார்ச்சர் பண்ணது வேற மாதிரியான ஃபீலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அண்ணன் செல்வராகவன ஷூட்டிங் ஸ்பாட்ல படித்த தருணத்தை ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டே ஷேர் பண்ணியிருக்காரு தனுஷ். அது மட்டும் இல்லாம 20 வருஷங்கள்ல 50வது திரைப்படம் நடிச்சு முடிச்சிருக்காரு. சோ இதை பத்தி அவர் சொல்லும்போது, துள்ளுவத இளமை சரியா போல அப்படின்னா கண்டிப்பா நான் மொத்தத்தை இழந்திருப்பேன். 16 வயசுல வெங்கடேஷா நடிக்க வந்தவனுக்கு 20 வருஷம் ஹார்ட் ஒர்க்ல தனுஷ் அப்படின்ற ஒரு பேரை கொடுத்து போயஸ் கார்டன்ல வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு என்ன நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஃபேன்ஸ் உங்களால மட்டும் தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன். 50வது திரைப்படம் வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃபேன்ஸ்க்கும் அந்த மேடையில வச்சு தனுஷ் அவர்கள் நன்றி சொல்லியிருக்காரு. நடிகர் தனுஷ் இப்ப ரீசெண்டா போயஸ் கார்டன்ல ஒரு மிகப்பெரிய பங்களாவை பல கோடி ரூபாய் செலவுல கட்டி அந்த வீட்டுக்கு இப்ப ரீசெண்டா புதுமணி புகு விழா நடத்தி அந்த வீட்டை தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு கிஃப்டா கொடுத்திருந்தாரு. அது சம்பந்தப்பட்ட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருந்துச்சு. சென்னை போயஸ் கார்டன்ல அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் வீடியோ இடமெல்லாம் வாங்க முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும் உங்கள்ட்ட பல கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் அங்க வீடு வாங்குறதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த வகையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே தான் இதுல இன்டர்ஃபியர் ஆகி தன்னுடைய மருமகன் தனுஷுக்கும் தன்னுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும் ரெண்டு பேரும் குடும்பமா ஒன்னா தான வாழ போறாங்க, தன்னுடைய ஏரியாலே இருந்தா நல்லா தான இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தான் அங்க ஒரு இடம் வாங்கி கொடுத்தாராமா. ஆனா இப்ப தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் பிரிஞ்சிட்டாங்க. தனுஷ் அங்க ஒரு வீட்டை கட்டிட்டாரு. அந்த வீட்டுக்கு புதுமணி புகழ் விழாவிற்கு ரஜினிகாந்த் வீட்ல இருந்து யாருமே வரல. இதன் மாதிரி பல விமர்சனங்கள் அந்த வீட்டின் மேல வைக்கப்பட்டு இருக்கு. இந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கிற விதமா இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்சிருக்கிற ராயன் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழால பேசின தனுஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, போயஸ் கார்டன்ல தனுஷ் வீடு வாங்கிட்டாரு, வீடு கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சர்ச்சை, ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன் நான்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்கவே கூடாதா? அந்த போயஸ் கார்டன்ல நான் கட்டின வீட்டுக்கு பின்னாடி ஒரு குட்டி கதை இருக்கு. என்ன அப்படின்னா, நான் யாரோட ஃபேன் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். எஸ், தலைவரோட மிகப்பெரிய ஃபேன் நானு. தலைவரோட வீட்டையும் ஜெயலலிதா அம்மா வீட்டையும் நான் பார்க்கும்போது எனக்கு அந்த இடத்துல நம்ம சின்னதா ஒரு வீடு கட்டி அங்க வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசை நான் பட்டப்போ எனக்கு வெறும் 16 வயசு மட்டும் தான். 16 வயசுல நான் ஆசைப்பட்டதை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு இத்தனை வருஷம் இவ்வளவு கடின உழைப்பு தேவைப்பட்டிருக்கு. என்னோட முழுமையான உழைப்பினால கட்டப்பட்ட வீடு அது அப்படின்னு சொல்லி இந்த விமர்சனங்களுக்கு எல்லாத்துக்குமே பதிலடி கொடுத்திருக்காரு. ரீசன்ட் டேஸாவே நடிகர் தனுஷ் அவர்கள் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டு இருக்கு. அவரை சுத்தி நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. பாடகியும் பின்னணி டப்பிங் கலைஞருமான சுசித்ரா அவர்கள் நடிகர் தனுஷ் ஒரு ஹோமோசெக்சுவல், அவருக்கும் என்னுடைய முன்னாள் கணவரான கார்த்திக்குக்கும் இடையில தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு போக்குல ஒரு திரி கொளுத்தி விட்டு வெடியை கொளுத்தி விட்டு போக நடிகர் தனுஷை கலாய்க்காத ஆளே இல்ல. ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மேல இது சம்பந்தமா வைக்கப்பட்டு இருக்கு. இது இல்லாம நடிகைகள் பலருக்கும் டிவோர்ஸ் ஆகிறதுக்கு நடிகர் தனுஷ் தான் காரணமாக இருக்காரு. பல பேரோட வாழ்க்கையை அவர் தான் நாசம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ரீதியிலும் அவர் மேல விமர்சனங்கள் வைக்கப்பட்டு இருக்கு. இதற்கெல்லாம் எந்த இடத்திலையும் வாய் திறந்து பேசாத, எந்தவித ரெஸ்பான்ஸுமே கொடுக்காத நடிகர் தனுஷ் அவர்கள் ரீசெண்டா நடந்த ராயன் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழால இது எல்லாத்துக்குமே பதில் சொல்ற விதமா ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வெறும் 16 வயசுல வெங்கடேஷ் அப்படின்ற ஒரு பையனா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் வந்தேன். நான் பார்க்காத விமர்சனங்களோ உருவகேலிகளோ கிண்டல்களோ எதுவுமே கிடையாது. இவெல்லாம் ஒரு ஆளான என் மூஞ்சுக்கு நேராவே பேசியிருக்காங்க. நான் அதெல்லாம் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த கிண்டல்களோ கேலிகளோ சர்ச்சைகளோ எனக்கு புதுசு கிடையாது. நான் யார் அப்படின்றத யாருக்கும் போயிட்டு நான் சொல்லிக்கிட்டோ இல்ல விளக்கிக்கிட்டோ இல்ல நிரூபிச்சிட்டோ இருக்கணும்னு எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. நான் யாருன்னு எனக்கு தெரியும், என்ன படைச்ச சிவனுக்கு தெரியும், என்னோட அம்மா அப்பாவுக்கு தெரியும், என்னோட ஃபேன்ஸ் ஆனவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை திரும்ப போயிட்டு நான் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. உங்க எல்லாருக்கும், அதாவது இந்த மாதிரியான விஷயங்களை பரப்புற ஹேட்டர்ஸ் எல்லாருக்குமே காலம் பதில் சொல்லும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தன்னோட ட்ரேட்மார்க் வசனத்தோட இந்த ஸ்பீச் அவர் ரொம்ப அழகா முடிச்சிருக்காரு.